இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயே சங்கீதம் 122 சங்கீதத்தில் 1ஆம் வசனம் போட்டிருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லியிருக்கிறாரு. நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ கடமைக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுன்னு சொன்னபோது எப்படி இருந்தாங்களா, மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வசனம் போட்டுக்கு 92ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். கர்த்தருடைய நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பாங்களாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செழித்து இருக்க வேண்டுமெனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யணும், பயபக்தியோடு போகணும். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும். கடமைக்கு போகிற கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன் தாவீது சொன்னது போல் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்து இருப்பார்கள் வேதத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட செழிப்பை நம்ம என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. என் அன்பு சகோதர சகோதரி, சங்கீதம் 84:1 பார்த்தோம்னா, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு இருக்கு. அவருடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்குமா, எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு போட்டிருக்குது. 84ஆம் அதிகாரம் சங்கீதம் 84:2 போட்டிருக்குது. என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாக இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். அந்த உற்சாகம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த உற்சாகம் இருக்கணும், இருந்தால் தான் ஆசீர்வாதம். அதனால் ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம கர்த்தருடைய பிரகாரங்களில் என்ன ஆலயத்தில் பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கணுமா. நான் சங்கீதம் 84:2 தவனமாக இருக்குது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இருந்து மெதங்குறது. அதான் கம்பீரமாக நம்ம இருக்கணும். ஒன்று வாஞ்சை என்னச்சுன்னா அது வாஞ்சியாக இருக்கணும். வாசலங்க எவ்வளவு இன்பமானங்கள்னு போட்டிருக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா, செழித்து இருப்பார்கள் வேதத்தில் பார்க்குறோம். அதனால் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. நீங்கள் செழித்து இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. தொடர்ந்து ஆலயத்தை வாஞ்சியை கொடுங்க. அவன் என்னிடத்து வாஞ்சியாக இருந்தபடி நான் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவன் உயர்ந்த இடத்த வைக்கப்படுவான்னு சொல்லி வேதம் கூறுகிற அன்பு சகோதர சகோதர, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாஞ்சியோடு போங்க. ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செழித்து இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.